மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல் 12 நாட்கள் சற்று உடல்நிலை பாதிப்புகள், வீண் அலைச்சல், சிறிது காயம்படுதல் அல்லது வாகனங்களால் வீண் செலவுகள், தேவையற்ற மனக்குழப்பம் போன்றவை இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு முதல் ஒரு மே 12 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கே மாறி வருகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனும் உங்களுக்கு மாறிடுறாப்படி. அதனால உங்களுக்கு மனமும் உடலும் பெரிய அளவு உற்சாகமான மனநிலை, பெரிய அளவு உடலில் ஏற்கனவே இருந்துகிட்டு வந்த சில நோய் தொந்தரவுகள் அகன்று சிறப்பான நிலையை அடையப் போகிறீர்கள். 12ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் நிவாரணங்கிறது ஏற்படும். ஏதாவது கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வரும். புதிதாக கடன்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கடன்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். 12ஆம் அதிபதியாக போய் தான் அவர் 12ல் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு மாநிலங்களுக்கு செல்பவர்களுக்கு ரொம்ப நல்ல தகவல்கள், வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அதிலும் குறிப்பாக வேறு மாவட்டங்களிலே, பிறந்த ஊரை விட்டு வேறு மாவட்டங்களையோ வேறு மாநிலங்களையோ தொழில் அல்லது வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது நல்ல ஒரு தகவல் கிடைச்சி மகிழ்ச்சி அடைய பெறுவீர்கள். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வெளியூர்களுக்கு சரக்குகள் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இந்த ஜாதகத்தை பொறுத்து, இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்தை தொடர்ந்து சனி பார்க்கிற காரணத்தினால் தாய் மற்றும் வீடு வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு செலவினங்களோ ஏதாவது சில பிரச்சனைகளோ இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது சொந்த நிலம்பலங்கள் வச்சிருக்கிறவங்க அந்த இடத்த போய் அடிக்கடி பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது எல்லை கள்ள சண்டை ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 7ஆம் இடத்தையும் சனி பார்த்துட்டு இருக்கிற காலகட்டம் மனைவியின் அல்லது கணவரின் உடல்நிலை சற்று பாதிப்பான காலகட்டமாக இது இருக்குது. ஆனால் மே 12க்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது இடமாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. 5, 7, 9 இந்த இடங்களை பார்க்குற காரணத்தினால பாக்கியஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி குரு பூர்வ புண்ணியாதிபதி 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கனால இந்த மாதத்தில் 12 தேதி தவிர்த்து மீதி எல்லா தேதிகளுமே ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது. திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் நன்றாகவே நடக்கும். வெளியூர் தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது. ஏற்கனவே சூரியன் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். மற்றபடி அரசாங்கத்தில் புதிய பதவிகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கு புதிய பதவிகளும் அந்தஸ்துகளும் மரியாதைகளும் கிடைத்து மகிழ்ச்சியான மாதமாக இது இருக்க போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் சனி இருக்கும்போது கர்ம ஸ்தானத்தில் சனி இருக்கிறது தொழில் ரீதியான சில மாற்றங்கள் செய்யறதுக்கும் தொழில் ரீதியான எதிர்பாராத மாறுதல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் மிக சிறப்பான பலனை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர ஒரு விரும்பத்தகாத ஒரு மாற்றமாக இருக்காது. அதனால் வரக்கூடிய மாதங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்படலாம். அது ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்லா இருக்குது. பணபரஸ்தானம் வலுவாக இருக்குது.